ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தெய்வீக தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பேப்பர்லேயே வந்து ஒரு ஆரம் செட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. கயர், ஸ்டோன் செயின், பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எந்த லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெட் பின் எடுத்திருக்கேன், ரிங் எடுத்திருக்கேன், அடுத்து ஒயிட் பீடு ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன், ஃப்ளவர் கப் எடுத்திருக்கேன், கியர் லாக் எடுத்திருக்கிறேன், ப்ளையர் அண்ட் கட்டர். ஓகேவா? இப்போது பேப்பர் எடுத்துக்கலாம். பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். சுற்றி முடிச்சதுக்கப்புறம் கம் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுருட்டிக்கலாம். இன்னொன்று சுருட்டி எடுத்துக்கலாம். பேப்பர் இப்படி வச்சு இப்படி நம்ம சுருட்டினோம் அப்படின்னா சுருண்டுக்கும். இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ நெக்லஸ்ஸு தேவையானதை நம்ம லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு 8 பீஸு இல்லை 10 பீஸ் வந்து நம்ம சுருட்டி வச்சுக்கலாம். அடுத்து சுருட்டி வச்சதை இப்போது டூத்பிக் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணி முடிச்சுட்டு கம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டோன் செயின் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டியாச்சு. இப்போ அடுத்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நம்ம இப்படி ஒவ்வொரு லைனாக வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போது ஒன்று ஒட்டி முடிச்சிட்டோங்க. இன்னொன்று நம்ம ஒட்டிக்கலாம். கம் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரோல் மாதிரி உருட்டி விட்டோம் அப்படின்னா அப்படியே உருண்டுக்கும். இப்போ நம்ம ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். இப்படி நம்ம ஃபுல்லாக வந்து ஒட்டி முடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 ஒட்டி முடிச்சிட்டோம். நான் ஏற்கனவே நிறைய பீஸ் ஒட்டி வச்சுருக்கேன், அதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு 8 பீஸ் இருக்குது. 8 பீஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கியர் வயர் நம்ம எடுத்துகிட்டு
இப்போது நம்ம ரிங்கு விட்டுட்டு கியர் லாக் போட்டுக்கலாம். கியர் லாக் போட்டுட்டு அந்த வயரை அப்படியே வந்து கியர் லாக்குக்குள்ளே திருப்பிக்கலாம். இப்போ நம்ம கியர் வயரு லாக்கை எடுத்து விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கியர் லாக் போட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி ஒயிட் பீட் எடுத்துக்கலாம். ஒரு 3 பீஸு இல்லை நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 3 பீஸ் போட்டிருக்கிறேன். இப்படி நம்ம கொடுத்துட்டு எடுத்து இந்த ஃப்ளவர் கப் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் ஃப்ளவர் கப் ஒன்று போட்டுக்கிறேன். மறுபடியும் ஒயிட் பீடு ஒன்று கொடுத்துக்கிறேன். அடுத்து ஃப்ளவர் கப்பு, அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது, அடுத்து ஃப்ளவர் கப்பு, ஒயிட் பீடு, அடுத்து ஃப்ளவர் கப், அடுத்து ஒயிட் பீடு, இப்போ நம்ம 4 கொறுத்தாச்சு. 4 கொறுத்து முடிச்சுட்டு இதுக்கு நம்ம பெண்டன் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி வந்து இந்த பெண்டன் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பெண்டன் எப்படி ரெடி பண்ணணுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வந்து இந்த பெண்டன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒயிட் பீடு ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃப்ளவர் கப், ஃப்ளவர் கப், ஒரு பீடு, இப்போ நம்ம கொறுத்து முடிக்க போகிறோம். ஒன்று கொடுத்துட்டு இப்போ நம்ம கொறுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கொறுத்த மாதிரி 3 பீடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிங் உள்ளே போட்டுட்டு கியர் லாக் எடுத்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டு கியர் வேறு அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா கியர் லாக்கில் நம்ம கியர் லாக் போட்டு இப்போ ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை நம்ம சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு சூப்பரான இந்த ஆரத்துக்கு வந்து நம்ம எப்படி வந்து பேக்கில் ரோப் போடலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ரிங்கை லைட்டாக விரித்து விட்டுட்டு, நான் இந்த கலரு அப்படின்றனால நான் வந்து சில்வர் கலர் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து நாம் இந்த ரிங்கை விரித்து விட்டுட்டு இப்படி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ஆரம் மாதிரி ரெடி ஆகிடும்.
இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேட்சான இயரிங் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பேப்பர்லேயே வந்து நான் சின்னதாக ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன் இயரிங்க்காக. வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஹெட்பின் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ளவர் கப் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு இப்போ அந்த குட்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டுக்கலாம். இன்னொரு ஃப்ளவர் கப் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். லைட்டாக வளைச்சி விட்டுட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த இயரிங்குள்ளே இதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இயரிங்கும் ரெடி ஆகிடும். மேட்சான இயரிங்கும் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சூப்பரான இயரிங்கும் ஒரு நெக்லஸும் ஆரம் மாதிரி இருக்கக்கூடிய நெக்லஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.